Hi friends, நாம் இந்த வீடியோவில் LCM and HCF ஓட பேசிக் மெத்தட் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஒரே கொஸ்டினுக்கு நம்ம வந்து LCM and HCF கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து LCM கண்டுபிடிக்க போகிறோம். LCMனா ஃபஸ்ட் அதோட ஃபுல் ஃபார்ம் எழுதிக்கலாம். லீஸ்ட் காமன் மல்டிபிள். எல்சிஎம்னா வேறு ஒன்றும் இல்லைங்க, லீஸ்ட் காமன் மல்டிபிள். இப்போ நம்ம கொடுத்துருக்கிற நம்பர்ஸுக்கு எல்சிஎம் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நாம் என்ன பண்ணுவோன்னா மல்டிபிள்ஸ் கண்டுபிடிப்போம். தென் மல்டிபிள்ஸில் எதெல்லாம் காமனாக இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிப்போம். ஃபஸ்ட்டு ஸ்டெப் ஹவ் டு ஃபைண்ட் த மல்டிபிள்ஸ். நெக்ஸ்ட் வந்து அதில் எதெல்லாம் காமனாக இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். தென் லாஸ்ட் ஸ்டெப் வந்து இது செகண்ட் ஸ்டெப் காமன் மல்டிபிள்ஸ் கண்டுபிடிக்கணும். தேர்ட் ஸ்டெப் வந்து அந்த காமன் மல்டிபிள்ஸில் எது லீஸ்ட்டாக இருக்கோ அதுதான் நம்மளோட ஆன்சர். இப்போ நம்மளோட கொஸ்டினுக்கு வரலாம். ஸோ ஃபைண்ட் த LCM and HCF ஆஃப் 6, 8 and 12. ஸோ ஃபஸ்ட்டு இந்த மூணு நம்பர்ஸோட மல்டிபிள்ஸ் கண்டுபிடிச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டெப் போட்டுக்கலாம். ஸோ மல்டிபிள்ஸ் ஆஃப் 6. 6ஓட மல்டிபிள்ஸ் தெரியும். மல்டிபிள்ஸ்னால் வேறு ஒன்று 6ஓட மடங்கு. அதாவது இப்போ நம்ம 6th டேபிள் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. 6ஓட மல்டிபிள்ஸ் எதெல்லாம் வரும்? 6, 12. அந்த டேபிள்ஸில் நம்ம 6th டேபிளில் என்னென்ன ஆன்சர்ஸ் வருமோ அதுதான் அதனோட மல்டிபிள்ஸ். இப்போ உங்களுக்கு மல்டிபிள்ஸ்னால் என்னன்னு கிளியராக தெரியணும் அப்படின்னா நான் அதை பற்றின ஒரு வீடியோ ஆல்ரெடி போட்டிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அந்த டிஸ்கிரிப்ஷனில் போய் பார்த்தா கிடைக்கும், பார்க்கலாம். ஸோ 6ஓட மல்டிபிள்ஸ் பார்த்தீங்கன்னா 6, 12, 18, 24, 30, 36, 42, 48, 54, 60, 66, 72 இப்படி போய்கிட்டே இருக்கும் 6ஓட மல்டிபிள்ஸ். இப்போது நெக்ஸ்ட் யாரோட மல்டிபிள் கண்டுபிடிக்க போகிறோம்? 8ஓட மல்டிபிள். ஸோ மல்டிபிள்ஸ் ஆஃப் 8 ஈக்குவல் டு 8ஓட மல்டிபிள்ஸ் 8th டேபிள் எதெல்லாம் வரும் பாருங்கள். 8, 16, 24, 32, 40, 48, 56, 64, 72, 80, எக்ஸெட்ரா. இந்த மாதிரி 8ஓட மல்டிபிள்ஸ் வரும். தென் நெக்ஸ்ட் என்ன நம்பர் இருக்குது பாருங்கள்? 12. 12ஓட மல்டிபிள்ஸ் கண்டுபிடிக்க போகிறோம். மல்டிபிள்ஸ் ஆஃப் 12. ஸோ 12th டேபிள் என்னென்ன ஆன்சர்? இதுதான் இதனோட மல்டிபிள்ஸ். ஸோ மல்டிபிள்ஸ் ஆஃப் 12 பார்த்தீங்கன்னா 12, 24, 36, 48, 60, 72, 84, 96, 108, 120 இந்த மாதிரி எக்ஸெட்ரா. இது போயிட்டே இருக்கும். தெர் இஸ் நோ எண்ட். மல்டிபிள்ஸ்க்கு வந்து என்ன கிடையாது? எண்டு கிடையாது. ஸோ நாம் என்ன பண்ணிட்டோம்? இப்போது இந்த மூணு நம்பர்ஸுக்கும் மல்டிபிள்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம். அதாவது ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். தென் செகண்ட் ஸ்டெப் என்னது? இதில் எதெல்லாம் காமனாக இருக்குது, இந்த மல்டிபிள்ஸில் எதெல்லாம் காமனாக இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ண போகிறோம். பார்த்தீங்கன்னா இந்த மல்டிபிள்ஸில் எதெல்லாம் காமனாக இருக்குதுன்னு பார்க்கும்போது 24 இருக்குது. எல்லாத்துலேயுமே இருக்குது. 24 இங்கே இருக்குது, இங்கே இருக்குது. தென் நெக்ஸ்ட் ஒன்லேயும் இருக்குது 24. தென் நெக்ஸ்ட்டு காமன் மல்டிபிள் பார்த்தீங்கன்னா 48 இருக்குது. 48. தென் தேர்ட் நெக்ஸ்ட்டு காமன் மல்டிபிள்ஸ் 72, 72. ஸோ இந்த மாதிரி இன்னும் நிறைய வந்து காமன் மல்டிபிள்ஸ் வந்துகிட்டே தான் இருக்கும். நாம் இப்போ கொஞ்சம் மல்டிபிள்ஸ் எழுதியிருக்கிறதுனால இதில் இருக்கிற மல்டிபிள்ஸில் யாரெல்லாம் காமனாக இருக்கா அப்படிங்கிறத மட்டும் நம்ம இதில் என்ன பண்ணியிருக்கோம்? எழுதியிருக்கோம். இப்போ நம்ம காமன் மல்டிபிள்ஸை எடுத்து எழுதிக்கலாம். காமன் மல்டிபிள்ஸ் ஆஃப் 6, 8 and 12 is equal to எதெல்லாம் நம்மளோட காமன் மல்டிபிள்ஸ் இருக்குது பாருங்கள். ஃபஸ்ட்டு காமன் மல்டிபிள் 24, தென் 48, தென் நெக்ஸ்ட்டு 72. இந்த மாதிரி காமன் மல்டிபிள்ஸ் போயிட்டே இருக்கும். தெர் இஸ் நோ. ஸோ இப்போ நம்ம காமன் மல்டிபிள்ஸ் எழுதிட்டோம். ஸோ அப்போ செகண்ட் ஸ்டெப் முடிச்சிடுச்சு. மல்டிபிள்ஸ் எழுதிட்டோம். தென் செகண்ட் ஸ்டெப் அதில் எதெல்லாம் காமனாக இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட்டோம். தென் வாட்ஸ் த தேர்ட் ஸ்டெப்? அதில் இருக்கிறதுல லீஸ்ட்டு. அப்போ இந்த காமன் மல்டிபிள்ஸில் இருக்கிறதுல ஸ்மாலஸ்ட் காமன் மல்டிபிள் யார்? 24. ஸோ அப்போ நம்மளோட எல்சிஎம் எது தான்? எல்சிஎம் ஆன்சர் எல்சிஎம் ஆஃப் 6, 8 and 12ஓட ஆன்சர் வந்து 24 தான். ஸோ ரொம்ப ஈஸி தான் பேசிக் மெத்தட் வந்து
நம்ம மேக்ஸிமம் இந்த பேசிக் மெத்தடை வந்து யூஸ் பண்ண மாட்டோம், ஏன்னா இது வந்து நிறைய ஸ்டெப்ஸ் வர்றதுனால யூஸ் பண்ண மாட்டோம். இருந்தாலும் ஜஸ்ட் உங்களுக்கு அந்த ஐடியா புரிகிறதுக்காக நான் ஃபஸ்ட்டு பேசிக் மெத்தட் கொடுத்துருக்கேன். ஸோ எல்சிஎம் கண்டுபிடிக்கணும்னா ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன பண்ணிக்கோங்க, பேசிக் மெத்தடில் மல்டிபிள்ஸ் கண்டுபிடிச்சிக்கோங்க. கொடுத்துருக்குற நம்பர்ஸோட மல்டிபிள்ஸ் கண்டுபிடிச்சிக்கோங்க. தென் மல்டிபிள்ஸில் யாரெல்லாம் காமனாக இருக்கா அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த காமனில் யார் லீஸ்ட்டாக இருக்காங்களோ அதுதான் நம்மளோட எல்சிஎம். ஸோ அப்போது எல்சிஎம் இப்போ நமக்கு ஆன்சர் என்ன கிடச்சிச்சு, 24. ஸோ கொஸ்டின் என்னது, 6, 8, 12ஓட எல்சிஎம் வந்து 6, 8, 12ஓட எல்சிஎம் நமக்கு 24. இப்போது இதே 6, 8, 12க்கு நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம்னா HCF கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ HCFனா ஃபஸ்ட்டு நம்ம அதனோட ஃபுல் ஃபார்ம் எழுதிக்கலாம். ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர். HCFனா ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர். ஸோ இதுவும் அதே தான், நம்ம எப்படி நம்ம வந்து எல்சிஎம் கண்டுபிடிச்சோமோ அதே மாதிரி இதுலேயும் 3 ஸ்டெப் இருக்குது. ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன பண்ணணும்னா கொடுத்துருக்குற நம்பர்ஸோட ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிக்கணும். செகண்ட் ஸ்டெப் என்னென்னா அந்த ஃபேக்டர்ஸில் யாரெல்லாம் காமனாக இருக்கா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். தேர்ட் ஸ்டெப் என்னென்னா அந்த காமன் ஃபேக்டர்ஸில் யார் வந்து ஹையஸ்ட்டாக இருக்கா, அதுதான் நம்மளோட HCF. ஸோ இப்போ நாம் என்ன பண்ணலாம், கொடுத்துருக்குற நம்பர்ஸோட ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிக்கலாம். ஃபஸ்ட் என்ன நம்பர் கொடுத்துருக்காங்க, 6. ஸோ ஃபேக்டர்ஸ் ஆஃப் 6. ஃபேக்டர்ஸ் ஆஃப் 6 பார்த்தீங்கன்னா ஃபேக்டர்ஸ்னால் என்னென்னா இப்போ இந்த கொடுத்துருக்குற நம்பரை எந்தெந்த நம்பர்ஸ் வந்து 0 வர்றது மாதிரி டிவைட் பண்ணும், ரிமைண்டர் 0 வர்றது மாதிரி டிவைட் பண்ணும். அதாவது இந்த எக்ஸாக்ட் டிவைசஸ் ஆஃப் 6 தான் ஃபேக்டர்ஸ். எக்ஸாக்ட் டிவைசஸ்னால் என்னது, கொடுத்துருக்குற நம்பரை எந்தெந்த நம்பர்ஸால் டிவைட் பண்ணும்போது ரிமைண்டர் 0 வருதா அதுதான் அதனோட எக்ஸாக்ட் டிவைசஸ், அதாவது ஃபேக்டர்ஸ். இப்போ 6ஓட ஃபேக்டர்ஸ் பார்க்கும்போது 6 எந்த நம்பர்ஸ் எல்லாம் டிவைட் பண்ணும், எக்ஸாக்டாக 0 ரிமைண்டர் வர மாதிரி எந்த நம்பர்ஸ் எல்லாம் டிவைட் பண்ணும். நம்பர் 1 வந்து எல்லா நம்பர்ஸையுமே டிவைட் பண்ணும். ஸோ 1, தென் 2ஆல் 6 டிவைட் ஆகும், 3ஆல் 6 டிவைட் ஆகும், தென் நெக்ஸ்ட் வந்து 6ஆல் டிவைட் ஆகும். ஸோ த ஃபேக்டர்ஸ் ஆஃப் 6 ஆர் 1, 2, 3 and 6. நெக்ஸ்ட் நம்பர் யார் இருக்குது, ஃபேக்டர்ஸ் ஆஃப் 8. ஸோ இப்போ நம்ம வந்து ஃபேக்டர்ஸ் ஆஃப் 8 எழுத போகிறோம். ஸோ 8 எந்தெந்த நம்பர்ஸாலெல்லாம் டிவைட் ஆகும், 1ஆல் டிவைட் ஆகும், 2ஆல் டிவைட் ஆகும், 4ஆல் டிவைட் ஆகும் அண்ட் 8ஆல் டிவைட் ஆகும். தென் நெக்ஸ்ட் என்ன நம்பர் இருக்குது, 12. ஸோ ஃபேக்டர்ஸ் ஆஃப் 12. 12ஓட ஃபேக்டர்ஸ் யாரெல்லாம், 12 வந்து எந்தெந்த நம்பர்ஸால் டிவைட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா 1ஆல், 2ஆல் டிவைட் ஆகும், 3ஆல் டிவைட் ஆகும், 4ஆல் டிவைட் ஆகும், 6ஆல் டிவைட் ஆகும் அண்ட் 12ஆல் டிவைட் ஆகும். ஸோ இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து என்ன பண்ணிட்டோம், கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஃபேக்டர்ஸை என்ன பண்ணிட்டோம், கண்டுபிடிச்சிட்டோம். தென் நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன இருக்குது பாருங்கள், இந்த ஃபேக்டர்ஸில் யாரெல்லாம் காமனாக இருக்கா அப்படிங்கிறத நம்ம வந்து செலக்ட் பண்ணணும். ஸோ காமன் ஃபேக்டர்ஸ் யாரெல்லாம் பாருங்கள், 1 வந்து எல்லாத்துக்குமே எப்படி இருக்குது, காமனாக இருக்குது. தென் நெக்ஸ்ட் எந்த நம்பர் காமனாக இருக்குது பாருங்கள், 2 காமனாக இருக்குது. ஸோ வேறு ஏதாச்சும் காமன் ஃபேக்டர்ஸ் இருக்கா, 3க்குமே காமனாக வர மாதிரி ஏதாச்சும் ஃபேக்டர்ஸ் இருக்கா, இல்லை. அப்போது நம்மளோட காமன் ஃபேக்டர்ஸ் யாரெல்லாம், காமன் ஃபேக்டர்ஸ் ஆஃப் 6, 8 and 12 is equal to 1 and 2. ரெண்டு காமன் ஃபேக்டர்ஸ் தான் இருக்குது, 1 and 2 2 காமன் ஃபேக்டர்ஸ். அப்போ செகண்ட் ஸ்டெப் முடிச்சிட்டோம், காமன் ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம். தென் தேர்ட் ஸ்டெப் என்னது, இந்த காமன் ஃபேக்டர்ஸில் ஹையஸ்ட் யார் இருக்கா. இப்போ நம்மளோட காமன் ஃபேக்டர்ஸ் 2 தான், 1 and 2. இதில் ஹையஸ்ட் யார், 2. ஸோ நம்மளோட ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் அதாவது HCF வந்து நம்மளோட ஆன்சர் வந்து என்னது, 2. ஸோ HCF ஆஃப் 6, 8 and 12 is equal to 2. ஆர் இதை நம்ம இதை எப்படி கூட சொல்லிக்கலாம், GCDன்னு சொல்லலாம். GCDனா கிரேட்டஸ்ட் காமன் டிவைஸ், ரெண்டுமே ஒன்று தான். HCF ஆர் GCDனா ரெண்டுமே ஒன்று தான். அதனோட ஆன்சர் என்னது தான், 2. ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் எல்சிஎம்முக்கும் HCFக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறது. எல்சிஎம்மில் வந்து நமக்கு கிடைக்கிற ஆன்சர் கொடுத்துருக்கிற நம்பர்ஸ்க்கு ஈக்குவலாக இருக்க சான்ஸ் இருக்குது. சில டைம் வந்து ஈக்குவலாக இருக்க சான்ஸ் இருக்குது, ஆர் கண்டிப்பாக கிரேட்டராக தான் இருக்கும் எல்சிஎம். மல்டிபிள்ஸ் கண்டிப்பாக கொடுத்துருக்கிற நம்பர்ஸை விட கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டுவாக தான் இருக்கும். அதனால் நம்மளோட ஆன்சரும்
greater than or equal to தான் இருக்கும். ஆனால் ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா லீஸ்ட் அப்படின்னு இருக்கு. ஆனால் லீஸ்ட்டில் தான் நமக்கு கிரேட்டஸ்ட் ஆன்சர் கிடைக்குது. இதே ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபேக்டர்ஸ் எப்போவுமே கொடுத்துருக்கிற நம்பர்ஸுக்கு ஈக்குவலாக இருக்கும் ஆர் அதை விட லெஸ்ஸாக இருக்கும். ஸோ நம்மளோட ஆன்சர் வந்து ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் வந்து எப்படி தான் இருக்கும், கொடுத்துருக்கிற நம்பருக்கு ஈக்குவலாக இருக்கும் ஆர் அதை விட லெஸ்ஸாக தான் இருக்கும். ஹையஸ்ட்டுன்னு ஸ்டார்ட் ஆகுது, ஆனால் நம்மளோட ஆன்சர் எப்படி இருக்கும், அந்த கொடுத்துருக்கிற நம்பருக்கு லெஸ்ஸாவோ ஈக்குவலாக தான் இருக்கும். ஸோ எல்சிஎம்மில் வரக்கூடிய ஆன்சர் வந்து கொடுத்துருக்கிற நம்பர்ஸால எல்லாம் டிவைட் ஆகும். ஹெச்சிஎஃப்பில் வரக்கூடிய ஆன்சர் வந்து கொடுத்துருக்கிற நம்பர்ஸை எல்லாத்தையுமே டிவைட் பண்ணும். அதுதான் ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ். கரெக்டாக பார்த்துக்கோங்க. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதனோட பேசிக் மெத்தட் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இன்னும் ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தா ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ செகண்ட் எக்ஸாம்பிள் பார்த்துக்கலாம். ஸோ இப்போ செகண்ட் ப்ராப்ளம். இதுக்கும் நம்ம வந்து ப்ரீவியஸ் மெத்தடே நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ கொடுத்துருக்கிற நம்பர்ஸோட எல்சிஎம் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ எல்சிஎம்னா தெரியும், லீஸ்ட் காமன் மல்டிபிள். சேம் ப்ரொசீஜர் தான். ஃபஸ்ட்டு மல்டிபிள்ஸ் கண்டுபிடிக்க போகிறோம். இந்த மல்டிபிள்ஸில் யாரெல்லாம் காமனாக இருக்காங்கிறத செலக்ட் பண்ணுறோம். இந்த காமன் மல்டிபிள்ஸில் யார் வந்து லீஸ்ட்டாக இருக்கா, அதுதான் தேர்ட் ஸ்டெப். அதுதான் நம்மளோட ஆன்சர். ஸோ ஃபஸ்ட்டு மல்டிபிள்ஸ் ஆஃப் 12 எழுதிக்கலாம். மல்டிபிள்ஸ் ஆஃப் 12 எதெல்லாம் வரும், 12, 24, 36, 48, 60, 72, 84, 96, 108, 120, எக்ஸெட்ரா. இந்த மாதிரி மல்டிபிள்ஸ் வந்து. ஸோ நெக்ஸ்ட் வந்து மல்டிபிள்ஸ் ஆஃப் 10 எழுதிக்கலாம். மல்டிபிள்ஸ் ஆஃப் 10 எழுதுனீங்கன்னா உங்களுக்கு தெரியும், 10, 20, 30, 40, 50, 60, 70, 80, 90, 100, 110, 120 இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். தெர் இஸ் நோ எண்ட். மல்டிபிள்ஸுக்கு என்ன கிடையாது, எண்டு கிடையாது. இந்த நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோன்னா மல்டிபிள்ஸ் ஆஃப் 15 எழுதுகிறோம். மல்டிபிள்ஸ் ஆஃப் 15 எழுதுனீங்கன்னா என்ன வரும், 15, 30, 45, 60, 75, 90, 105, 120, 135 இந்த மாதிரி போயிட்டே இருக்கும் மல்டிபிள்ஸ் ஆஃப் 15. ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பார்த்தீங்கன்னா மல்டிபிள்ஸ் முடிச்சிட்டோம். தென் காமன் மல்டிபிள்ஸ். இந்த 3 மல்டிபிள்ஸில் யாரெல்லாம் காமனாக இருக்கான்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு காமனாக இருக்கிறது 60 தான். நெக்ஸ்ட்டு காமனாக இருக்கிறது 120. ஸோ நம்மளோட காமன் மல்டிபிள்ஸ் பார்த்தோம்னா காமன் மல்டிபிள்ஸ் ஆஃப் 12, 10 and 15 is equal to எதெல்லாம் வருது, ஃபஸ்ட்டு 60, தென் 120 இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். தெர் இஸ் நோ எண்ட். இந்த காமன் மல்டிபிள்ஸ்க்கும் என்ன கிடையாது, எண்டு கிடையாது. ஸோ நம்ம இப்போ வந்து செகண்ட் ஸ்டெப் முடிச்சிட்டோம், காமன் மல்டிபிள்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தேர்ட் ஸ்டெப். இருக்கிற காமன் மல்டிபிள்ஸில் யார் லீஸ்ட்டாக இருக்கா, சின்னதாக இருக்கான்னு சொல்லி பார்க்கும்போது 60 தான் நம்மளோட லீஸ்ட் காமன் மல்டிபிள். ஸோ அப்போது லீஸ்ட் காமன் மல்டிபிள் தான் நம்மளோட எல்சிஎம். நம்மளோட ஆன்சர் வந்து 60. ஸோ அப்போது நம்மளோட ஆன்சர் எல்சிஎம் ஆஃப் 12, 10 and 15ஓட எல்சிஎம் நமக்கு 60. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப ஈஸியான மெத்தட் தான், பேசிக் மெத்தட். தென் நெக்ஸ்ட் இதனோட ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் இதுக்கு வந்து ப்ரீவியஸ் தான். ஃபஸ்ட்டு ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிக்கலாம். அதில் காமன் யாரெல்லாம் செலக்ட் பண்ணலாம். தேர்ட் ஸ்டெப் அந்த காமன் ஃபேக்டர்ஸில் ஹையஸ்ட் யாருன்னு செலக்ட் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட் ஃபேக்டர்ஸ் ஆஃப் 12. ஃபஸ்ட் நம்பர் 12. 12ஓட ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிக்க போகிறோம். அதாவது 12ல் எந்தெந்த நம்பர்ஸ் வந்து 0 ரிமைண்டர் வர்றது மாதிரி டிவைட் பண்ணும். அப்படி பார்த்தீங்கன்னா 1, 2ஆல் டிவைட் ஆகும், 3ஆல் டிவைட் ஆகும், 4ஆல் டிவைட் ஆகும், 6ஆல் டிவைட் ஆகும் அண்ட் 12ஆல் டிவைட் ஆகும். இதுதான் ஃபேக்டர்ஸ் ஆஃப் 12. தென் நெக்ஸ்ட் வந்து ஃபேக்டர்ஸ் ஆஃப் 10. ஃபேக்டர்ஸ் ஆஃப் 10 பார்த்தோம்னா நமக்கு என்ன வரும்னா 1ஆல் டிவைட் ஆகும் 10, 2ஆல் டிவைட் ஆகும், 5ஆல் டிவைட் ஆகும், 10ஆல் டிவைட் ஆகும். தென் ஃபேக்டர்ஸ் ஆஃப் 15. 15ஓட ஃபேக்டர்ஸ் பார்த்தோம்னா 1, 3ஆல் டிவைட் 1ஆல் டிவைட் ஆகும், 3ஆல் டிவைட் ஆகும், 5ஆல் டிவைட் ஆகும்,
தென் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 15ஆல் டிவைட் ஆகும். இதுதான் இதனோட ஃபேக்டர்ஸ். இப்போ இந்த ஃபேக்டர்ஸில் யாரெல்லாம் காமனாக இருக்கா, செகண்ட் ஸ்டெப், ஃபஸ்ட்டு ஸ்டெப் முடிச்சிட்டோம் ஃபேக்டர்ஸ். தென் செகண்ட் ஸ்டெப் வந்து காமனாக யாரெல்லாம் இருக்கா, காமனாக இருக்கிறதுன்னு பார்க்கும்போது 1 மட்டும்தான் காமன் ஃபேக்டராக இருக்குது, மற்ற எதுவுமே காமனாக இல்லை. ஸோ காமன் ஃபேக்டர்ஸ் பார்க்கும்போது காமன் ஃபேக்டர்ஸ் ஆஃப் 12, 10 and 15 is equal to only 1. ஸோ ஒரே ஒரு நம்பர் தான் இருக்குது, அது 1 தான். இப்போ இதுதான் நம்மளோட ஹையஸ்ட்டாக இருக்கிறதே ஒரு ஃபேக்டர் தான் காமனாக, அப்போ அதுதான் நம்மளோட ஹையஸ்ட் காமன் ஃபேக்டரும் இருக்கும். ஸோ நம்மளோட ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் 12, 10, 15ஓட ஹெச்சிஎஃப் வந்து 1 ஆர் ஜிசிடி வேல்யூ வந்து 1 எப்படி வேணால் வந்து நம்ம சொல்லிக்கலாம். ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் பேசிக் மெத்தட் யூஸ் பண்ணி எப்படி நம்ம எல்சிஎம் கண்டுபிடிக்கிறோம் அண்ட் எப்படி வந்து ஹெச்சிஎஃப் ஆன்சர்ஸ் மட்டும் பார்த்துக்கோங்க. எல்சிஎம் எப்போவுமே நமக்கு வந்து கொடுத்துருக்கிற நம்பர்ஸை விட கிரேட்டராக இருக்கும் ஆர் ஈக்குவலாக இருக்கும். ஃபேக்டர் அதாவது ஹெச்சிஎஃப் வந்து கொடுத்துருக்கிற நம்பர்ஸை விட லெஸ்ஸாக இருக்கும் ஆர் ஈக்குவலாக இருக்கும். ஸோ இதுதான் ஹெச்சிஎஃப் அண்ட் எல்சிஎம்மோட டிஃப்ரென்ஸ். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். அண்ட் இது மாதிரி மற்ற வீடியோஸ் உங்களுக்கு பார்க்கணுன்னா நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.